இந்த டைலாக சொல்ல எவ்வளோ நாள் ஆச்சு. எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்க பாபிக்யூ நேஷன் போகிறோம். எதுக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இருக்கா, எப்படி போகிறதுன்னு தெரியல. ஆடிஷன் போகிறோம். மிச்சதெல்லாம் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கள் அம்மா அப்பா தம்பி அதுக்கப்புறம் எங்கள் அத்தை ஒருத்தவங்க வராங்க. எங்கள் அத்தை 3 பேர் டோட்டலாக 8 மெம்பர்ஸ் போகிறோம் பஃபெட்டுக்கு. டின்னர் போகிறோம் பஃபெட்டுக்கு. இது ஒரு ஈவினிங் டைம்னால ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். அதனால் நம்ம காரில் போகல, நம்ம பைக்கில் ட்ரெயின்ஸில் தான் போயிட்டுருக்கோம். சரி கைஸ், நம்ம அங்கே போயிட்டு யார் யார் வரா அதெல்லாம் நான் வீடியோவில் காட்டுறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்துட்டோம். பார்த்தாலே தெரியும் நம்ம சீட்ஸ்லாம் அங்கே இருக்குது. நான் யார் யார் வந்துட்டு அங்கே போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கைஸ் பாபிக்கு பிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுட்டாங்க. நல்லாயிருக்கு. ஹீட் ஆகிட்டுருக்கு. இன்னும் எடுத்துகிட்டு வரல ஸ்கியூவர்ஸ்லாம். நம்ம அதுக்குள்ளே எங்கள் ஸ்டார்டர்ஸில் சேலட்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்க வந்தோம். கார்னு அங்கே ஸ்டார்டர்ஸ் வந்துச்சு. நாங்கள் வாங்க போய் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் பைனாப்பிள் வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த சைடு இந்த சைடு எல்லாம் வச்சுட்டாங்க. அப்புறமா கார்ன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு சிக்கன் ஸ்கியூவர்ஸ் அதெல்லாம் சிக்கனு ப்ரானு ஃபிஷ் ஃபிங்கர்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்களும் குத்தி குத்தி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. நிறைய இருந்தது. அவரும் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஸ்டார்டர்ஸாக க்ரீமி பொட்டேட்டோஸ், பாஸ்தா, கேரட்டு, குக்கும்பர்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் லைவ் கவுண்டர்ஸ் பக்கம் போனோம். ஃபுல்லாக லைவ் கவுண்டர்ஸ் நிறைய இருந்தது. அங்கே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா லைவாக பாடிட்டு இருந்தார் கேஸ். நாங்களும் கேசட்டில் தான் ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு போய் அந்த சமயம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ் அதெல்லாம் இருந்தது. சோடா அந்த மாதிரி ஐட்டம்லாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெயின் கோர்ஸு, சூப்ஸு, ஸ்டார்டர்ஸு, இந்த பாப்படு அதெல்லாம் இருந்தது. நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மட்டன் கீமா தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கு சுட்டுட்ருக்காரு. இங்கே சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நான் மட்டன் கீமா ஆர்டர் பண்ணேன். நான் லைவ் கவுண்டர்லேருந்து மட்டன் எதுனா எடுத்துருந்தேன். செம்மையாக இருந்தது கேஸ். இந்த இடத்துல மட்டும் மட்டன் இன்னும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் கைஸ். இங்கே வெஜ்ஜில் மிளகா வெஜ்ஜில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வெஜ்ஜு பக்கமே நாங்கள் போகல. தந்தூரி சிக்கன் எல்லாம் இன்னும் எடுத்துகிட்டு வந்துகிட்டே தான் இருந்தாங்க. இன்னும் மெயின் கோர்ஸ் பக்கமே நாங்கள் போகல. சூப்பராக இருந்தது கேஸ். எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாம் ஒரு 45 to 30 மினிட்ஸ்க்கு ஃபுல்லாக ஸ்டார்டர்ஸே சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாபிக்கு மோஸ்ட்டாக எல்லாம் முடிச்சோம். ஸ்டார்டர்ஸில் எல்லாம் முடிச்சிட்டோம். மெயின் கோர்ஸுக்கு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் போல். அதுக்காக வந்து இங்கே ஸ்பெஷலாக ராஜஸ்தானி டிஷஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்து அங்கே போய் பார்ப்போம். எல்லாம் எடுத்துகிட்டு இன்னும் இதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. தான் கைஸ் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கிறாங்க. நல்லா ஃபுல்லாக பெரிய இடம் சுற்றி இருக்கேன். நான் பாரு இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் குல்ஃபியாக வச்சுருந்தேன். சுற்றிட்டு வரத்துக்குள்ளே பாதி சாப்பிட்டேன். பெரிய இடம் முடியட்டும் தான் நல்லாவே இல்லை. சூப்பர். எல்லாரும் முடிச்சிட்டோம். எங்கள் அத்தை, எங்கள் அம்மா, இவங்களாம் மட்டும் இன்னும் முடியல காய்ச்சல ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி சாப்பிட்டோம், நாங்கள் விட்டோம். சரி இப்போ கொஞ்சம் லாஸ்ட்டாக தஹி பூரி சாப்பிட்டு முடிக்கலாமே வந்தோம் கைஸ். மெயின் கோர்ஸில் தஹி பூரி, பானிபூரி எல்லாம் சூப்பராக இருந்தது. அதுவும் எங்கள் அத்தை எல்லோரும் குல்ஃபி எடுத்துன்னு வந்துட்டாங்க. தான் குல்ஃபி எடுத்துனேன். எங்கே எடுத்துட்டு அங்கே இருக்கிற குல்ஃபி கவுண்டர் அங்கே செக்ஷன் ஆருங்க ஐஸ்கிரீம் பைத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சவங்க கூட சாப்பிட்டு நிற்கிறான். உண்மைதான், எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க கைஸ். போர் அடிக்குது ரொம்ப. இந்த ஃப்ளாகையும் க்ளோஸ் பண்ணலாம். இந்த சைடு காட்டுறடே ஃப்ளாகையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். எல்லாம் முடிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பில் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறதுக்கும் வந்துட்டாங்க. அங்கே போயிட்டு ஒரு வெளியில் வந்து ஒரு இடத்துல தான் மின்ட்டு மாதிரி சோடா மாதிரி குடிச்சிட்டு போகலாம். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், நான் வெளியில் போய் பார்க்கலாம். பாய். லாஸ்ட்டு அவங்க கிளம்புறோன்ட்டு எங்களுக்காக ஒரு பாட்டும் பண்ணார். சூப்பராக இருந்தது கைஸ். நான் அந்த பாட்டை ஃபுல்லாக லைட்டாக ஸ்வாலி கம்மி பண்ணியிருப்பேன். நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் கைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா நகர் ஆர்ச் பக்கத்துலேயே இருக்க ஒரு கடைக்கு வந்துவிட்டோம். எல்லோரும் உட்காந்துட்டாங்க. ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா கைஸ் மொஜிட்டோ வாங்கியிருக்கோம். ஒரு மொஜிட்டோ, அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் ஆப்பிள் வாங்கியிருந்தோம் கைஸ். அதுக்கப்புறமா ஒரு 400 ml 750 ml மின்ட் லைம் வாங்கியிருந்தோம். அதே 2 வாங்கிட்டோம். ஏன்னா 40 rupeesன்னு சொன்னாங்க. ஓகே சார் 2 வாங்கிடலாமேன்னு வாங்கினோம் கைஸ். நல்லா இருந்தது. ஆனால் க்ரீன் ஆப்பிள் மொஜிட்டோ நல்லாவே இல்லை கைஸ். எசன்ஸ் போட்டு ஒரு மாதிரி எசன்ஸ் ஃப்ளேவர் அடிச்சிட்டு இருந்தது. இவங்கெல்லாம் ரொம்ப குடிக்க கஷ்டப்படுறாங்க கைஸ். ஸோ நான் வந்து இப்போ பாருங்கள் இதை ஃபுல்லாக அப்படியே ஒரே இதுவாக குடிக்கிறேன் பாருங்கள் கைஸ். மூச்சு போட்டு ஒரே இதுவாக குடிக்கிறேன் பாருங்கள். இவன் பார்த்தீங்கன்னா நோண்டினே தான். அந்த சில்லுன்னு இருந்ததுனால குடிக்க முடியல கைஸ். கொஞ்சம் தான் குடிக்க முடிஞ்சது. நானும் விட்டுட்டேன்.
கைஸ் ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வரவே 12 o'clock ஆகிடுச்சு. ஓகே கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. பாய்.